வணக்கம் நண்பர்களே. பெண் என்பது அன்பு, தைரியம் அனைத்தும் சேர்ந்த ஒரு அதிசயம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்களுக்கு நம்ம நாட்டில் என்னென்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம சொத்து உரிமை 2005ஆம் ஆண்டு வாரிசுரிமை சட்டத்தின்படி தந்தையோட சொத்துல மகன்களுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே பங்கு மகள்களுக்கும் உண்டுங்க. கணவன் சொத்திலும் உரிமை உண்டு. அதாவது திருமணமான ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் வீட்டில் புகுந்த வீட்டு சொத்துக்களில் சட்டப்படி உரிமை உண்டுங்க. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 உடல் ரீதியான துன்புறுத்தல் மட்டுமின்றி மன ரீதியான, பொருளாதார ரீதியான மற்றும் சொல்லால் ஏற்படுத்தப்படும் சித்திரவதைகளில் இருந்து பெண்களை இந்த சட்டம் பாதுகாக்குதுங்க. அடுத்தது வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. வரதட்சணை கேட்பதும் வாங்குவதும் கொடுப்பதும் ஆகிய அனைத்தும் இந்த சட்டத்தின்படி குற்றங்க. பணியிடத்தை பொறுத்தவரையிலும் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம். வேலை செய்யும் இடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லையிலிருந்து தடுக்கவும் புகார் அளிக்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்குதுங்க. மகப்பேறு நலச்சட்டம். பணிபுரியும் பெண்களுக்கு பிரசவ காலத்தின் போது ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்குறாங்க. இப்போ தற்போது 1 இயருக்கு, அதாவது 365 நாளுக்கு ஊதியத்துடன் விடுப்பு வழங்கப்படுகிறதுங்க. இரவில் கைது செய்ய தடை. அதாவது ஒரு பெண்ணை மாலையில் 6 மணிக்கு அப்புறம் காலையில் 6 மணி வரை கைது செய்யக்கூடாதுங்க. ரொம்ப ஏதாவது அவசர காலத்தில் கைது செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு பெண் காவலரை வச்சு தான் நீங்கள் அவங்களுடைய முன்னிலையில் தான் கைது செய்ய முடியும். ஒரு பெண் பரிசோதனை செய்யவோ அல்லது கைது செய்யவோ பெண் காவலர் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. தற்காப்பு உரிமை. ஒரு பெண் தன்னை தாக்க வருவிடம் இருந்து தன்னை காத்து கொள்ள தடுக்கக்கூடியது குற்றமாகாதுங்கிறது நம்ம நாட்டு சட்டத்தில் இருக்குங்க. ஒரு பெண் உயிருக்கு அல்லது கற்புக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதற்காக அவங்க எதிராளியை தாக்குறது சட்டத்திற்கு இடம் உண்டுங்க. இலவச சட்ட உதவி. வருமானம் குறைவாக உள்ள அல்லது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிமன்றம் மூலமாக இலவச சட்ட ஆலோசனைகளும் வழக்கறிஞரும் வழங்கப்படுறாங்க நம்ம நாட்டு சட்டத்தில். தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் சட்டம் 2025 டிஜிட்டல் ரீதியா துன்புறுத்தல்கள் மற்றும் பின்தொடர்தல் போன்றவற்றிற்கு 5 to 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கிறதுக்கு வழிவகை இருக்குங்க. தொடர்பு கொள்ள தடை உத்தரவு. பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றம் சாட்டப்பட்டவர் தொடர்பு கொள்ள முடியாதபடி நீதிமன்றம் மூலம் தடை உத்தரவு பெற முடியுங்க. மீண்டும் சொல்றேன், பெண் என்பது அன்பு, தைரியம் அனைத்தும் சேர்ந்த ஒரு அதிசயம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.